ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்சிஆர்டி கிளாஸ் 7 ஹிஸ்ட்ரியில் சாப்டர் 8 டிவோஷனல் பார்ட்ஸ் டு டிவைனில் ரிமைனிங் பார்ட்ஸை பார்க்கலாம். இப்போ பசவனாஸ் வீர சைவிசம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது வந்து பக்தி மூமெண்ட்டில் ஒரு பார்ட்டு. ஸோ வீர சைவிசம் அப்படின்னா ஷைவிசம் அப்படிங்கிறதே சிவாவோட டிவோட்டி அப்படிங்கிறது தான் மீன் பண்ணுது. வி நோட்டட் ஏர்லியர் த கனெக்ஷன் பிட்வீன் த தமிழ் பக்தி மூமெண்ட் அண்ட் டெம்பிள் வர்ஷிப். இப்போ பக்தி மூமெண்ட்டுக்கும் டெம்பிள் வர்ஷிப்புக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு, ஒரு லிங்கை வந்து ஏற்படுத்தினாங்க. நாயன்மார் ஆழ்வார் பார்க்கும்போது பார்த்தோமா, திஸ் இன்டர்ன் லெட் டு அ ரியாக்ஷன் தட் இஸ் பெஸ்ட் ரெப்ரசன்டட் இன் த வீர சைவா மூமெண்ட் இனிஷியேட்டட் பை பசவண்ணா along with his companions like அல்லம பிரபு அக்கா மகாதேவி. இப்போ இந்த வீர சைவா மூமெண்ட்டை வந்து யார் இனிஷியேட் பண்ணுறான்னா பசவனா அப்படிங்கிறவர். அவர் வித் த ஹெல்ப் ஆஃப் அல்லம பிரபு அண்ட் அக்கா மகாதேவி, இவங்க 3 பேர் தான் இனிஷியேட் பண்ணுறாங்க. திஸ் மூமெண்ட் பிகான் இன் கர்நாடகா. எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா கர்நாடகாவில் இந்த மிட் 12th சென்ச்சுரியில் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இவங்கெல்லாம் வந்து எதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ், அப்புறம் விமனை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். தே வேர் ஆல்சோ அகேன்ஸ்ட் காஸ்ட் பேஸ்ட் பிராமணிக்கல் ஐடியாஸ், ஓகேவா. அப்புறம் ஐடல் வர்ஷிப்பை அப்போஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தே வேர் ஆல்சோ அகேன்ஸ்ட் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிச்சுவல். கோவிலெல்லாம் சடங்குகள்லாம் பண்ணுவாங்க, அந்த சடங்குகளுக்கும் இவங்க வந்து அப்போஸ் பண்ணாங்க. ஆனால் இவங்க வந்து ஒரு விஷயத்தை என்கரேஜ் பண்ணாங்க. அது என்னென்னா புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது பேர் வந்து இஷ்டலிங்க நெக்லஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எதுக்குன்னா இவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் இந்த நெக்லஸை வந்து கொடுத்துருவாங்க. இந்த நெக்லஸில் வந்து சிவனோட ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ எல்லா ஃபாலோவர்ஸ்க்கும் வந்து ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி அவங்க வந்து சிவனை வந்து வழிபடணும் அப்படின்னு சொல்லி ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இஷ்டலிங்கா நெக்லஸை வந்து இந்த பசவனா இன்ட்ரடியூஸ் பண்ணார். பசவனாக்கு இன்னொரு பேர் என்ன இருந்துச்சுன்னா பக்தி பந்தரி அப்படின்னும் இவரை கூப்பிட்டாங்க, ஓகேவா. இப்போ வீர சைவிசமில் வந்துட்டு வச்சன்னாஸ் அப்படின்னு இருந்துச்சு. வச்சன்னாஸ்னால் என்னென்னா இந்த பசவனா வந்துட்டு அவரோட போயம்ஸ், அந்த போயம்ஸை தான் வச்சன்னா அப்படின்னு சொன்னாங்க. இந்த வச்சன்னாஸ் மூலமாக தான் சோஷியல் அவேர்னஸை வந்து இந்த பசவனா அவர் வந்து க்ரியேட் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, த ரிச் வில் மேக் டெம்பிள்ஸ் ஃபார் சிவா, வாட் ஷால் ஐ டூ அ புவர் மேன் டூ. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு பணக்காரனாக இருக்காருன்னா சிவாவோட வழிபடுறாருன்னா அவர் வந்து ஒரு பெரிய டெம்பிள் கட்டுவார். நானும் ஒரு ஏழை, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ மை லெக்ஸ் ஆர் பில்லர்ஸ், பாடி த ஷ்ரைன், த ஹெட் அ குப்போலா ஆஃப் கோல்டு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய கால் தான் வந்து பில்லர்ஸ், நான் வந்து ஒரு ஏழை, ஸோ என்னோடய கால் தான் பில்லர்ஸு, பாடி தான் வந்து கோவில், அப்புறம் ஹெட் தான் வந்து கோபுரம், அது வந்து தங்கத்தால் மேடை இருக்குது. லிசன் ஓ லார்ட் ஆஃப் மீட்டிங் ரிவர்ஸ், திங்ஸ் ஸ்டாண்டிங் ஷெல் ஃபால் பட் த மூவிங் எவர் ஷெல் ஸ்டே அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இவரோட உடம்பை தான் வந்துட்டு எனக்குள்ளே தான் கடவுள் இருக்கார், என்னோடய உடம்பு தான் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசவனா வந்துட்டு அவரோட ஒரு பச்சன்னால வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு த செயின்ட்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா. From the 13th to 17th century, Maharashtra saw a great number of saint poets whose songs in simple Marathi continue to inspire people. இப்போ 13th-லேருந்து 17th சென்ச்சுரி வரைக்கும் மராத்தாவில் இருந்த கவிஞர்களாக இருந்த அந்த துறவிகள் வந்துட்டு ரொம்பவே எளிமையான மராத்தியில் வந்து பாடல்களை பாடி மக்களை வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டானவங்க யாருன்னு பார்த்தோன்னா ஞானேஸ்வர், நம்தேவ், ஏக்நாத், துக்காராம், அப்புறம் உமனும் இருந்தாங்க. இதில் இந்த மகாராஷ்டிராவில் இந்த துறவிகளில் உமனும் இருந்தாங்க, சக்குபாய் அண்ட் த ஃபேமிலி ஆஃப் சோக்கமேலா, அப்புறம் அவரோட குடும்பம் எல்லாருமே இருந்தாங்க. ஹூ பிலாங் டு அன்டச்சபிள் மஹர் காஸ்ட். இப்போ அம்பேத்கரோட காஸ்ட் வந்து மஹர் காஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த அன்டச்சபிள் மஹர் காஸ்ட்டை சேர்ந்தவர் தான் இந்த சோக்கமேலா அவரோட ஃபேமிலி எல்லாமே. This regional tradition of Bhakti focused on Vithala temple in Pandharpur as well as on the notion of a personal God residing in the hearts of the people. இப்போ இந்த மகாராஷ்டிரா ரீஜனில் இந்த பக்தி மூமெண்ட் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா வித்தலா டெம்பிள், அதாவது விஷ்ணுவை வழிபடுற ஒரு கோவில், அந்த பந்தர்பூரில் இருக்குது. பந்தர்பூர் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது, ஓகேவா. இந்த டெம்பிளை வந்து வழிபட்டாங்க. as well as on the notion that personal God. இவங்க என்ன சொன்னாங்கன்னா
எல்லாருக்குள்ளேயும் ஒரு கடவுள் இருக்கார், நமக்குள்ளே தான் கடவுள் இருக்கார், அவரை வந்துட்டு நம்ம வழிபடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. as well as on the notion of personal God residing in the hearts of the people. இப்போ த வைஷ்ணவ போயட் செயின்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா சச் அஸ் ஞானேஸ்வர், நம்தேவ், ஏக்நாத், துக்காராம் இவங்கெல்லாம் வந்து டிவோட்டிஸ் ஆஃப் இந்த விட்டலா டெம்பிள், விஷ்ணு. ஓகேவா? டிவோஷன் அரவுண்ட் லார்ட் விட்டலா கேவ் ரைஸ் டு த வர்க்காரி செக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே ஒரு பிரிவு வருது. விச் லே எம்பசிஸ் ஆன் ஆனுவல் பில்கிரிமேஜ் டு பந்தர்பூர். இந்த பந்தர்பூர் மகாராஷ்டிராவில் இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த வக்காரி செக்ட் வந்து இந்த விட்டலா அந்த இதிலேருந்து விட்டலா வர்ஷிப் பண்ணுறவங்கலேருந்து ஒரு செக்டாக உருவாகுறாங்க. இவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, வருஷம் வருஷம் வந்து இந்த பந்தர்பூரில் இருக்க விட்டலா டெம்பிளுக்கு வந்து ஒரு பில்கிரிமேஜ் புனித யாத்திரையை வந்து போகணும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. These saint poets rejected all forms of ritualism, outward display of deity and social differences based on birth. இந்த கவிஞர்களாக இருந்த இந்த துறவிகள் வந்து எதை பிலீவ் பண்ணாங்கன்னா, ரிச்சுவலிசமை வந்து இந்த வழிமுறைகள் நெறிமுறைகளை வந்து அவங்க அப்போஸ் பண்ணாங்க. அவுட்வர்ட் டிஸ்பிளே ஆஃப் டெய்டி, இப்போ வந்து வெளிப்படையாக காமிச்சிக்கிறது, ஒரு கடவுளை வந்து நான் வழிபடுறேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கிறது, அதை அப்போஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிறப்பிலேயே வந்துட்டு ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, அது எல்லாத்தையுமே இவங்க அப்போஸ் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் தே ஈவன் ரிஜெக்டட் த ஐடியா ஆஃப் ரெனன்சியேஷன். இப்போ நம்ம சால்வேஷன் அட்டென்ட் பண்ணணும்னா முற்றிலுத்தையும் திறந்துடணும் அப்படின்னு சொல்கிறது, அதையும் அப்போஸ் பண்ணாங்க. அண்ட் ப்ரிஃபர் டு லிவ் வித் ஃபேமிலிஸ். பிரம்மச்சரியத்தை வந்து இவங்க என்கரேஜ் பண்ணல, ஃபேமிலி கூட இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏர்னிங் தேர் லைவ்லிஹுட் லைக் எனி அதர் பர்சன் வெல் ஹம்ப்ளி சர்விங் ஃபெலோ ஹியூமன் பீயிங்ஸ் இன் நீட். இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அப்புறம் அவங்களுக்காக உழைச்சி சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் மற்ற ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் வந்து ஹெல்ப் பண்ணணும். அ நியூ கைண்ட் ஆஃப் ஹியூமனிஸ்ட் ஐடியா எமர்ஜ். இப்போ மனிதநேயத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை வந்து இந்த மகாராஷ்டிரா துறவிகள் வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஆஸ் தே இன்சிஸ்டட் தட் பக்தி லே இன் ஷேரிங் அதர்ஸ் பெயின். மற்றவங்களோட வழியை வந்து புரிஞ்சுக்கிறதுல தான் பக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மகாராஷ்டிரா செயின்ஸ் வந்து சொன்னாங்க. என்னென்ன சொன்னாங்க? ரிச்சுவலிசம் அப்போஸ் பண்ணாங்க, அவுட்வர்ட் டிஸ்பிளே ஆஃப் டெய்டி இருக்கக்கூடாதுன்னாங்க, சோஷியல் டிஃப்ரென்சஸ் பேஸ்ட் ஆன் பர்த் இருக்கக்கூடாதுன்னாங்க, அப்புறம் ரெனன்சியேஷன், இது நாலுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன வேணும் அப்படின்னா, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஃபேமிலிக்காக ஏர்ன் பண்ணணும், அப்புறம் ஃபெலோ ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது மொத்தத்தில் சொல்லப்போனால் ஒரு ஹியூமனிஸ்ட் ஐடியா, மனிதநேயத்தை வந்து இவங்க கொண்டு வந்தாங்க பக்தி மூமெண்ட்டில் அப்படின்னு சொல்லலாம். ஆஸ் த ஃபேமஸ் குஜராத்தி செயிண்ட், குஜராத்தில் இருக்க ஒரு துறவி என்ன சொல்கிறாருன்னா, நர்சி மெஹதா, அவர் பேர் வந்து நர்சி மெஹதா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தே ஆர் வைஷ்ணவாஸ் who understand the pain of others. இப்போ நம்ம பார்த்தோம், இந்த மகாராஷ்டிராவில் வந்துட்டு இருந்த துறவிகள் வந்து விட்டலா அப்படிங்கிற ஒரு விஷ்ணுவோட ஒரு கோவிலை வந்து வழிபட்டாங்கன்னு. ஸோ தே ஆர் வைஷ்ணவாஸ் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் த பெயின் ஆஃப் அதர்ஸ். இந்த நார்சி மெஹதா அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இவங்களை வைஷ்ணவாஸ் வந்துட்டு மற்றவங்களோட வழியை வந்து புரிஞ்சுக்கிறவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் அன் அபங். அபங்னா என்னென்னா, மராத்தியில் இருக்க ஒரு டிவோஷனல் சாங், அதை தான் அபங்குன்னு சொல்கிறாங்க. இப்போ துக்காராம் நம்ம பார்த்தோமா, ஒரு இம்பார்ட்டன்ட் ஏக்நாத், நம்தேவ், துக்காராம் இவங்கெல்லாம் பார்த்தோமா. இவங்களில் துக்காராமோட ஒரு அபங், அதாவது ஒரு டிவோஷனல் பாட்டை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஹீ ஹூ ஐடென்டிஃபைஸ் வித் த பேட்டர்ட் அண்ட் த பீட்டன் மார்க் ஹிம் அஸ் அ செயின்ட் ஃபார் த காட் இஸ் வித் ஹிம். என்ன சொல்கிறாங்கன்னா, யார் வந்து ஒருத்தரோட வழியை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களோட கடவுள் இருக்கார். ஹீ ஹோல்ட்ஸ் எவ்ரி ஃபோர்சேக்கன் மேன் க்ளோஸ் டு ஹிஸ் ஹார்ட். ஹீ ட்ரீட்ஸ் அ ஸ்லேவ் ஆஸ் ஹிஸ் ஓன் சன். இப்போ அந்த கடவுள் வந்து நம்மளை வந்து கிட்டையே வச்சுக்குவார், நம்மளை வந்து அவரோட சொந்த பையன் மாதிரி பார்த்துக்குவார். சேஸ் துக்கா, ஐ ஒன்ட் பி டயர்ட் டு ரிப்பீட் again, such a man is God in person. இப்போ அந்த மாதிரி மற்றவங்களோட வழியை புரிஞ்சுக்கிற ஒரு மனுஷன் இருக்காருன்னா அவர் வந்து கடவுளுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் சோக்கமேலாவோட சன்னோட ஒரு அபங்க பார்க்கலாம். You made us low caste, why don't you face that fact, God Lord, great Lord, our whole life left over food to eat, you should be ashamed of this. இப்போ சோக்கமேலா வந்து நம்ம பார்த்தோம், அவரோட ஃபேமிலி ஃபுல்லாகவே மஹர் காஸ்ட், அன்டச்சபிள் காஸ்ட்டில் பிறந்தவங்கன்னு. ஸோ கடவுள் வந்து எங்களை இந்த மாதிரி லோவர் கிளாஸில்
வந்து படைச்சிட்டாரு, அதனால் எல்லோரும் சாப்பிட்டு மீதி இருக்க சாப்பாடை தான் நாங்கள் சாப்பிட்றோம், இது மாதிரி எங்களை படைச்சதுக்கு நீங்கள் வந்து அவமானப்படணும் அப்படின்னு சொல்லி கடவுளை சொல்கிறாரு. யூ ஹவ் ஈட்டன் இன் அவர் ஹோம், ஹவு கேன் யூ டினை இட்? நீங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிட்ருக்கீங்க, ஆனால் இதை எப்படி மறுக்கிறீங்க? சோகாஸ் சன் காரமேலா ஆஸ்க், வை டிட் யூ கிவ் மீ லைஃப்? இப்போ சோகாமேலாவோட பையன் காரமேலா கேட்குறான், எதுக்கு இந்த மாதிரி எங்களை படைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நத்பந்திஸ், சித்தாஸ் அண்ட் யோகிஸ் அவங்கள பற்றி பார்க்கலாம். A number of religious groups that emerged during this period criticized the ritual and other aspects of conventional religion and social order. இப்போ நம்ம பார்த்தோம் பசவனஸ் வீரசைவிசம் பார்த்தோம், அப்புறம் மராத்தாவில் இருந்த துறவிகள் பார்த்தோம். இவங்கெல்லாம் இல்லாமல் ஒரு சில ரிலீஜியஸ் குரூப்ஸ் வந்துட்டு எமர்ஜ் ஆனாங்க இந்த பீரியடில். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, அதாவது விமர்சிக்கிறாங்க. எதை விமர்சிக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு கடவுளை வழிபடணும், இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் சோஷியல் ஆர்டர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து இவங்க அப்போஸ் பண்ணாங்க. அந்த சோஷியல் ஆர்டர் யூஸிங் சிம்பிள் லாஜிக்கல் ஆர்கியூமெண்ட்ஸ். இவங்க எப்படி அப்போஸ் பண்ணாங்கன்னா, ரொம்ப எளிமையாக லாஜிக்கல் ஆர்கியூமெண்ட்ஸ்னால் ரொம்ப அறிவுபூர்வமாக அவங்களோட வாதங்கள் எடுத்து வச்சாங்க. ஸோ வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி. அமாங் தெம் வேர் த நக்பந்திஸ், சித்தாச்சாராஸ் அண்ட் யோகிஸ். இப்போ இந்த ரிலீஜியஸ் குரூப்ஸ் வந்து புதுசாக எமர்ஜ் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்ல, அந்த ரிலீஜியஸ் குரூப்ஸ் யாருன்னா நத்பந்திஸ், சித்தாஸ் அண்ட் யோகிஸ். தே அட்வொகேட்டட் ரெனன்சியேஷன் ஆஃப் த வேர்ல்டு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரெனன்சியேஷனை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. முற்றிலும் திறந்தால் தான் நீங்கள் வந்து சால்வேஷன் அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு தெம் த பாத் டு சால்வேஷன் லே இன் மெடிடேஷன் ஆன் த ஃபார்ம்லெஸ் அல்டிமேட் ரியாலிட்டி அண்ட் த ரியலைசேஷன் ஆஃப் ஒன்னஸ் வித் இட். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சால்வேஷன் அப்படிங்கிறது வந்து முற்றிலும் திறந்ததுக்கப்புறம் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ அதை வந்து எந்த பாத்தில் அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னா த்ரூ மெடிடேஷன் தான். எதை நினச்சிக்கிட்டு மெடிடேஷன் பண்ணணும்னா அல்டிமேட் ரியாலிட்டி, அதாவது நிலையான உண்மை. நம்ம பார்த்தோம்ல, சங்கராச்சாரியர் வந்துட்டு அதுவைத்தா பிலீவ் பண்ணியிருப்பார், அதுதான் வந்துட்டு பிராமன் சொல்லியிருப்பார், அதுதான் அல்டிமேட் ரியாலிட்டி. அதே மாதிரி தான் இவங்களும் சொல்கிறாங்க. மெடிடேஷன் பண்ணி இந்த அல்டிமேட் ரியாலிட்டியை நினச்சிக்கிட்டு நம்ம வந்து சால்வேஷன் அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. To achieve this, they advocated intense training of mind and body. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம முதல்ல நம்மளோட மைண்டையும் பாடியையும் இன்டென்ஸாக ட்ரெயின் பண்ணணும். எப்படின்னா த்ரூ யோகாசனா, ப்ரீத்திங் எக்ஸசைஸ், அப்புறம் மெடிடேஷன் மூலமாக. தீஸ் குரூப்ஸ் பிகேம் பர்டிகுலர்லி பாப்புலர் அமாங் லோ கேஸ்ட். இப்போ இவங்க எல்லாமே சிம்பிளாகவும் லாஜிக்கலாகவும் இவங்களோட ஆர்குமெண்ட்ஸ் இருந்தனால, அதே மாதிரி இந்த யோகா, ப்ரீத்திங் எக்ஸசைஸ், மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணி சால்வேஷன் அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னனால லோவர் காஸ்ட் பீப்புளை வந்து இவங்க ஈஸியாக ரீச் பண்ண முடிஞ்சுது. தேர் கிரிட்டிசிசம் ஆஃப் கன்வென்ஷனல் ரிலீஜியன் கிரியேட்டட் த கிரவுண்ட் ஃபார் டிவோஷனல் ரிலீஜியன் டு பிகம் அ பாப்புலர் ஃபோர்ஸ் இன் த நார்தர்ன் இந்தியா. இப்போ இவங்க வந்து இந்த கன்வென்ஷனல் ரிலீஜன், டெம்பிள்லாம் வர்ஷிப் பண்ணணும், ரிச்சுவல்ஸ் பண்ணணும், அதெல்லாம் அப்போஸ் பண்ணாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி அப்போஸ் பண்ணுறனால இவங்க வந்து ஒரு பாப்புலரான ஃபோர்ஸாக உருவானாங்க. எங்கன்னா நார்த் இந்தியாவில். நெக்ஸ்ட்டு Islam and Sufism. The saints had much in common with Sufis, so much so that it is believed that they adopted many ideas of each other. இப்போ செயின்ஸும் சூஃபீஸ்குள்ளேயும் நிறைய ஒற்றுமையை நம்மளால் பார்க்க முடியும். இப்போ செயின்ஸ்னால் யார்? பக்தி மூமெண்ட்டில் வந்து துறவிகள். சூஃபீஸ்னால் யாருன்னா இஸ்லாமில் நடந்த ரெவல்யூஷனரில் வந்து துறவிகள். சூஃபீஸ் வேர் முஸ்லிம் மிஸ்டிக்ஸ், அதான் வந்து இஸ்லாமில் இருக்க துறவிகள். They rejected outward religiosity and emphasize love and devotion to God and compassion towards all fellow beings. இப்போ இதில் இருக்க ஒற்றுமையை பாருங்கள். இவங்களும் இந்த அன்பு, கடவுளை வந்துட்டு வழிபடுறது, அதுக்கப்புறம் எல்லா ஃபெலோ ஹியூமன் பீயிங்ஸ் கிட்ட வந்து அன்பாக இருக்கிறது, இதெல்லாம் தான் இந்த சூஃபீஸும் ப்ரமோட் பண்ணுறாங்க. இஸ்லாம் ப்ரொபகேட்டட் ஸ்ட்ரிக்ட் மோனோதீசம் ஆர் சப்மிஷன் டு ஒன் காட். இப்போ இஸ்லாமில் வந்துட்டு ஒரு கடவுளை மட்டும்தான் வழிபடணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருந்தது. இந்த 8th and 9th செஞ்சுரியில் வந்து religious scholars developed different aspects of the holy law, ஷரியத் அப்படின்னு சொல்கிறாங்க, and theology of Islam. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புனித நூல் இருக்கும்ல, அது ஷரியத் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புனித நூலுக்கு பேர் ஷரியத். ஓகேவா? இந்த ஷரியத்லேயும்
தியாலஜி ஆஃப் இஸ்லாம், இஸ்லாமோட ஐடியாலஜிஸ் எல்லாம் வந்து கம்பைல் பண்ணி வச்சுருக்கிறது தான், அதை பற்றி படிக்கிறது தான் வந்து தியாலஜி ஆஃப் இஸ்லாம். இந்த ஷரியத்லேயும் தியாலஜி ஆஃப் இஸ்லாம்லேயும் ரிலீஜியஸ் ஸ்காலர் மத குருமார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா டிஃப்ரெண்ட் ஐடியாஸை வந்து கொண்டு வராங்க. வைல் த ரிலீஜன் ஆஃப் இஸ்லாம் கிராஜுவலி பிகேம் மோர் காம்ப்ளெக்ஸ். இந்த மத குருமார்கள் வந்து நிறையா டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் இதை கொண்டு வரனால இந்த ஷரியத்லேயும் தியாலஜிலையும் இந்த இஸ்லாமுங்கிறது வந்து ரொம்பவே ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஃபார்மாக ஆகிட்டு வருது. சூஃபிஸ் ப்ரொவைடட் இட் வித் அன் அடிஷ்னல் டைமென்ஷன் தட் ஃபேவர்ட் அ மோர் பர்சனல் டிவோஷன் டு காட். இப்போ வந்து கடவுள் நமக்குள்ளே தான் இருக்கார், நம்ம வந்து அவரை அப்படி தான் வழிபடணும், அதுக்கு வந்து பெரிய பெரிய ரிச்சுவல்ஸோ அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு புது விதமான ஒரு டைமென்ஷனை வந்து சூஃபீஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, பர்சனல் டிவோஷன் டு காட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சூஃபீஸ் ஆஃபன் ரிஜெக்டட் த எலாபரேட் ரிச்சுவல்ஸ், சொன்ன மாதிரி ரிச்சுவல்ஸை வந்து அப்போஸ் பண்ணாங்க. அண்ட் கோட் ஆஃப் பிஹேவியர் டிமாண்டட் பை முஸ்லிம் ரிலீஜியஸ் ஸ்காலர். இப்போ இப்படி தான் இருக்கணும் முஸ்லிம்ஸ்னா அப்படிங்கிற ஒரு கோடை வந்து இவங்க வந்து அப்போஸ் பண்ணாங்க. தே சாட் யூனியன் வித் காட் மச் ஆஸ் அ லவர் சீக்ஸ் இஸ் பிலவர்ட் வித் டிஸ்ரிகார்ட் ஃபார் த வேர்ல்டு. இப்போ எப்படி ஒரு காதலை வந்து அவரோட லவ்வை வந்து அட்டைன் பண்ணுறதுக்காக இந்த உலகத்தையே எதிர்த்துட்டு போராடுறாரோ அந்த மாதிரி கடவுளை வந்துட்டு கடவுள் கூட நம்ம இணையணும்னா அந்த மாதிரி போராடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The Sufis. Like the saint poets, the Sufis too composed poems expressing their feelings and a rich literature in prose, including anecdotes and fables, developed around them. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கவிஞர்களாக இருந்த துறவிகள் இருக்காங்கள அவங்கள மாதிரியே சூஃபிஸும் ஒரு துறவிகளாக, இஸ்லாம் துறவிகள் அவங்களும் கவிஞர்களாக இருந்தாங்க. போயம்ஸ் வந்து கம்போஸ் பண்ணாங்க. அனெக்டோட்ஸ்னால் ஏதோ ஒரு தீமை எடுத்துகிட்டு அந்த தீமை வந்துட்டு பற்றி இருக்க கதை. அதுக்கப்புறம் ஃபேபிள்ஸ்னால் நீதி கதை, அதில் வந்து நிறையா கற்பனைகளும் இருக்கும். டெவலப்ட் அரவுண்ட் தெம். அமாங் த கிரேட் சூஃபீஸ் ஆஃப் சென்ட்ரல் ஏஷியா வேர் கசாலி, ரூமி, சதி, இவங்க 3 பேரும் தான் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. கசாலி, ரூமி, சதி. Like the Nathpanthis, Siddhas and Yogis, Sufis too believed that heart can be trained to look at the world in a different way. இப்போ இந்த நாத்பந்திஸ், சித்தாஸ், யோகிஸ்லாம் என்ன சொன்னாங்க, மைண்டையும் பாடியும் வந்து இன்டென்ஸாக ட்ரெயின் பண்ணணும், மெடிடேஷன், யோகாசனா, அதுக்கப்புறம் ப்ரீதிங் எக்ஸசைஸ் அந்த மாதிரி. சூஃபிஸ் என்ன சொன்னாங்கன்னா ஹார்ட்டை ட்ரெயின் பண்ணணும். எதுக்குன்னா நம்ம வந்து பர்சனல் காடை வந்து ப்ரீச் பண்ணுறதுக்கு. தே டெவலப் எலாபரேட் மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் யூஸிங். இவங்களோட மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் என்ன இருந்துச்சுன்னா ஜிக்கிர்னா என்னென்னா சாண்டிங் ஆஃப் அ நேம் ஆர் சேக்ரெட் ஃபார்முலா. ஏதோ ஒரு இப்போ ஒரு கடவுளோட நேமை வந்துட்டு இப்போ சிவ 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 சிவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதா தான் ஜிக்கிர் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டெம்ப்ளேஷன்னா ஏதோ ஒரு கடவுளை வந்து நினச்சிக்கிட்டு ஆழ்ந்து தியானம் பண்ணுறது. சாமானா சிங்கிங், ரக்காஸ்னா டான்ஸிங், டிஸ்கஷன் ஆஃப் பேரபிள்ஸ், ப்ரீத்திங் கண்ட்ரோல், இதெல்லாம் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரைனிங்காக இந்த சூஃபீஸ் சொன்னாங்க. அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் மாஸ்டர் ஆர் ஃபிர். இவங்க இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு குரு இருக்கணும், அவர் பேர் தான் ஃபிர். இந்த ஃபிர்ரோட ஒரு தலைமுறையை தான் வந்துட்டு சில்சிலாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அ ஸ்பிரிச்சுவல் ஜீனாலஜி ஆஃப் சூஃபி டீச்சர்ஸ். இந்த டீச்சர்ஸோட ஒரு தலைமுறை தான் சில்சிலாஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு சில்சிலாவோட மெத்தட் ஆஃப் ட்ரைனிங்கும் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கலாம். அதை வந்து தாரிகா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு சில்சிலாவில் வர்ற ஃபிர்ஸ் வந்துட்டு ஜிக்கிரை ஃபாலோ பண்ணுறது, அதாவது யாரோட பேரையாவது சொல்லிக்கிட்டு இருக்கிறது, இல்லை சாமா சிங்கிங் இருக்கிறது, அந்த மாதிரி எந்த ஒரு தாரிக்காவை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு காஷ்மீரில் ரிஷி ஆர்டர் ஆஃப் சூஃபிசம் அப்படின்னு சொல்லி ஒன்று வருது. இப்போ இங்கே நம்ம என்ன பார்த்தோம், வித்தலா அப்படிங்கிறதுல வந்து ஒரு செக்ட் வரும் அப்படின்னு பார்த்தோமா. மகாராஷ்டிரா இதில் வித்தலாங்கிறதுல வந்துட்டு வர்க்காரி செக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வருதா. அந்த மாதிரி இங்கே சூஃபிசமில் வந்துட்டு ரிஷி அப்படிங்கிற ஒரு ஆர்டர் வந்து வருது. இது எப்போனா 15th and 16th centuryயில் வருது. இதை யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோன்னா ஷேக் நூருதீன் வாலி. அவரோட இன்னொரு பேர் வந்து நுந்த் ரிஷி அப்படின்னு சொல்கிறாங்க.
and had a deep impact on the life of people of Kashmir. இப்போ இந்த ரிஷிங்கிற ஒரு ஆர்டரை கொண்டு வரனால இந்த நுந்த் ரிஷி வந்துட்டு he is having a great impact in the life of people of Kashmir அப்படின்னு சொல்கிறாங்க. A number of shrines dedicated to rishi saints can be found in many parts of Kashmir. இப்போயும் கூட காஷ்மீரில் நிறைய டெம்பிள்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும் இந்த ரிஷி செயின்ஸ்க்காக மக்கள் கட்டினதை. A large number of Sufis from Central Asia settled in Hindustan from the 11th century onwards. இப்போ 11th centuryயில் இங்கே யார் இருக்கா? டெல்லி சுல்தானேட்ஸ் இருக்காங்க. இந்த டெல்லி சுல்தானேட்ஸ் வந்துட்டு சென்ட்ரல் இந்தியாவிலேருந்து வந்தவங்க தான். அவங்க இருந்த டைமில் தான் சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து இந்த சூஃபீஸும் வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. When several major Sufi centers developed all over the subcontinent, the Chishti Silsila was amongst the most influential order. இந்த சில்சிலான நம்ம என்ன பார்த்தோம்? அந்த குரு அதாவது ஃபிரோட ஒரு பரம்பரை தான் வந்து இந்த சில்சிலா அப்படின்னு பார்த்தோம். அதில் ஃபேமஸாக இருந்தது யாருன்னா சிஷ்டி சில்சிலா அப்படிங்கிறாங்க. இட் ஹேட் அ லாங் லைன் ஆஃப் டீச்சர்ஸ். அதிலிருந்து ஃபிர்ஸ்லாம் யாருன்னா குவாஜா மொயினுதீன் சிஷ்டி அஜ்மேரில் இருந்தார், குதுபுதீன் பக்தியர் காக்கி டெல்லியில், பாபா ஃபரீத் பஞ்சாபில், குவாஜா நிசாமுதீன் ஐலியா அவரும் டெல்லியில், நெக்ஸ்ட்டு பந்தனவாஸ் கிசுதாரஸ் இவர் வந்து குல்பர்காவில். ஓகேவா? The Sufi masters held their assemblies in their or hospices. கன்காஸ் ஒரு ஹாஸ்பைசஸ்னால் என்னென்னா ஹவுஸ் ஆஃப் ரெஸ்ட் ஃபார் ட்ராவலர்ஸ். இப்போ ரொம்ப தூரத்துலேருந்து ரிலீஜியஸ் ட்ராவலர்ஸ் வராங்கன்னா அவங்கெல்லாம் வந்து தங்குறதுக்கான ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு இடம் தான் இந்த ஹாஸ்பீஸ் ஆர் கங்காஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டிவோட்டிஸ் ஆஃப் ஆல் டெஸ்கிரிப்ஷன்ஸ் இன்க்ளூடிங் மெம்பர்ஸ் ஆஃப் ராயல்ட்டி அண்ட் நொபிலிட்டி அண்ட் ஆர்டினரி பீப்புள் flocked to these கன்காஸ். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்துட்டு ராயல்ட்டி நோபிலிட்டி அந்த நோபிள்ஸ் கூட இப்போ நம்ம பார்த்தோம் டெல்லி சுல்தானேட்ஸ் பீரியடில் தான் இந்த சூஃபீஸ் வந்து ரிலீஜியஸ் சென்டர்ஸை இங்கே இந்தியாவில் ஹிந்துஸ்தானில் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்போ அங்கே இருந்த நோபிள்ஸ் கூட டெல்லி சுல்தானேட்ஸை சேர்ந்த நோபிள்ஸ் கூட இந்த கன்காஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆர்டினரி பீப்புளும் இருந்தாங்க. தே டிஸ்கஸ் ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ், sought the blessings of saints in solving their worldly problems or simply attended the music and dance sessions. இவங்க இப்போ இந்த கங்காஸ்க்கு எதுக்கு வந்தாங்கன்னா ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் இந்த துறவிகளோட பிளெஸ்ஸிங்ஸை வாங்குறதுக்கு, இந்த வேர்ல்டில் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குறதுக்கு, ஆர் சிம்பிளி மியூசிக் இல்லை டான்ஸ் அதை பார்க்குறதுக்காக வந்தாங்க. Often people attributed Sufi masters with miraculous powers that could relieve others of their illness or troubles. இப்போ நிறைய மக்கள் வந்து என்ன நினச்சாங்கன்னா இந்த சூஃபி மாஸ்டர்ஸ் இருப்பாங்களே இந்த ஃபிர்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி பவர், மேஜிக்கல் பவர்ஸ் இருந்துச்சு. அவங்களால வந்து நம்மளோட இப்போ உடம்பு முடியலன்னா அதை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்பினாங்க. The tomb or dargah of a Sufi saint became a place of pilgrimage to which thousands of people of all faiths thronged. இப்போ இந்த tomb or dargah of Sufi saints இது என்னென்னா சூஃபி துறவிகளோட கல்லறைகள் வந்துட்டு ஒரு பில்கிரிமேஜ் சென்டர் மாதிரி ஹோலி பிளேஸ் மாதிரி ஆயிடுச்சு. அங்கே வந்து thousands of people வந்துட்டு அதை வந்து வழிபட்டுட்டு போனாங்க. இப்போ இங்கே இந்த இமேஜில் பார்க்க முடியுது. இதுதான் வந்துட்டு ஒரு ஹாஸ்பீஸ். இங்கே வந்து டிவோட்டிஸ் ஆஃப் எல்லா பேக்ரவுண்டும் வந்துட்டு விசிட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஜலாலுதீன் ரூமி அப்படிங்கிறவர் வந்து வாஸ் அ கிரேட் 13th century சூஃபி போயட்டாக இருக்கார். ஓகேவா? இவர் ஒரு கவிஞர் ஃப்ரம் ஈரான் ஹூ ரோட் இன் பர்ஷனில் இது எழுதுகிறாரு. என்ன எழுதுகிறாருன்னா ஹி வாஸ் நாட் ஆன் த கிராஸ் ஆஃப் கடவுளை வந்து இவர் தேடுறாரு. அவர் வந்து கடவுள் வந்து கிறிஸ்டியானிட்டி அந்த கிராஸில் இல்லை, ஹிந்து டெம்பிள்ஸ்க்கு போகிறாரு அங்கேயும் இல்லை. ஹி வாஸ் நாட் ஆன் த ஹைட் ஆர் இந்த லோ, மேலே உயரமாக இருக்க இடத்துல இல்லை, தாழ்வான பகுதியிலையும் இல்லை. அடுத்து மெக்காவுக்கு போனேன் அங்கேயும் அவர் இல்லை. அதுக்கப்புறம் அவிசேனா அப்படிங்கிற ஒரு தத்துவ ஞானி இருக்கார், ஒரு ரொம்ப பெரிய தத்துவ ஞானி. அவர்கிட்டையும் கேட்டேன், அவரோட எண்ணங்களுக்கு ரொம்ப அப்பாற்பட்டதாக இருக்குது, கடவுள் அங்கேயும் இல்லை. அதுக்கப்புறம் என்னோடய மனசில் பார்த்தா அங்கே கடவுள் இருந்தார் அப்படின்னு சொல்லி இந்த ஜலாலுதீன் ரூமி வந்துட்டு பர்ஷியன் லாங்குவேஜில் எழுதுறாரு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.